ஹனுமானிடத்தில் வந்தால் பக்தி. அதனால் அந்தரங்க கைங்கரியம். யாரை அந்தப்புறத்துக்கு ஒரு வேலை இருக்குன்னு அனுப்புகிறோமோ அவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள்னு ஒத்துக்கொள்வீர்களா? 4 பேர் நமக்கு தெரிஞ்சவர்கள் இருக்கார்கள். அந்தப்புறம் நம்ம மனைவி ஒரு வீட்டில் எங்கேயோ தங்கியிருக்கா. அப்படி இருக்கிறச்ச ஒரு காரியத்தை பண்ணிட்டு வரணும். மனைவி ஏகாந்தமாக இருக்கிற இடத்தில் நான் ஒருத்தரை அனுப்புகிறேன்னு சொன்னால் அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்க வேண்டும். கடைக்கு போன்னு சொன்னால் யாரை வேணா அனுப்புவேன். வேலைக்கு அலுவலகத்துக்கு போனால் எங்கேயும் அனுப்புவேன். அரசாங்கத்தில் ஒருத்தரை பார்க்கணும்னா யாரையும் அனுப்புவேன். இப்படி செய்வேன். ஆனால் மனைவி எங்கே இருக்கிறாளோ அவளுக்கு ஒன்று கொண்டு போய் கொடுக்கணும்னால் அப்படி அனுப்ப மாட்டேன். அந்தரங்கர்களைத்தான் அனுப்புவேன். ராமன் மற்ற யாரையும் அனுப்பாமல், ஏன் லக்ஷ்மணா நீ தேடிக்கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. ஆகாசத்திலேருந்து தேவர்களை கூப்பிட்டு இருக்கலாம், இல்லை. வானரங்களுக்குள்ள யாரை வேணும்னாலும் அனுப்பிச்சு மோதிரத்தை கையில் கொடுத்துருந்தா போய் பார்த்துருப்பார்கள், இல்லை. ஹனுமானைத்தானே லங்கைக்கு வேணும்னு திருவுள்ளத்தில் கொண்டு மோதிரத்தை அவர் கையில் கொடுத்து அனுப்பித்தார். அந்தரங்க கைங்கரியம், நெருக்கமான தொண்டு. அது சிறந்த தூய பக்தி இருக்கிறவனுக்கு தான் பெருமான் அந்த தொண்டு கொடுப்பார். ஆஞ்சநேயரை பார்த்து வேகமும் தெரிந்து கொள்ள வேண்டும், சாமர்த்தியம் சாதுரியம் தெரிந்து கொள்ள வேண்டும், விவேகத்தோடு இருக்கிறது புரியணும். எத்தனை பலம் வீரம் இருந்தாலும் அத்தனைக்கெத்தனை எளியவனா பக்தனா வினயத்தோடே பணிவோடு இருக்க வேண்டும். பக்த ஆஞ்சநேயர், வினய ஆஞ்சநேயர் எத்தனை இடத்துல எவ்வளவு திருமேனியோடு இருக்கார். அவரைத்தான் ராமன் தேர்ந்தெடுத்து போ சீதையை போய் தேடிக்கொண்டு வாழ்நாள் வந்தார். சீதையினுடைய உயிரையும் காப்பாற்றி கொடுத்தார். சீதா மாதாவனுடைய உயிரை காப்பாற்றுற அளவுக்கு அவருக்கு நெருக்கம்.